குரு துணையுடன் அன்னையின் வழிகாட்டலில் வாழ்வின் இன்னல்களிலிருந்து விடுபட்டு மென்மேலும் உயர அன்னையின் தவச்சாலைக்கு அழைக்கிறோம். இடம் காசி தர்மம், கடையநல்லூர், தென்காசி மாவட்டம். கால் 9363701116. அமெரிக்காவில் கல்லூரி படிப்பு படிக்க வரும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்கப்படும் என முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துள்ளார். அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடக்கிறது. ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன், குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் போட்டியிடுகின்றனர். ட்ரம்ப் அதிபராக இருந்த காலகட்டத்தில் குடியுரிமை திட்டத்தில் பல கடுமையான கெடுபிடிகளை கடைபிடித்தார். கிரீன் கார்டு எனப்படும் நிரந்தர குடியுரிமை வழங்குவது, ஐடி உள்ளிட்ட துறைகளில் நிபுணத்துவம் பெற்றவர்களுக்கான H-1B விசா வழங்குவதற்கு கெடுபிடிகளை அதிகரித்தார். இப்போது அதிபர் தேர்தல் வரவிருப்பதால் குடியுரிமை விவகாரங்களில் கெடுபிடி கொள்கைகளை ட்ரம்ப் தளர்த்தி கொண்டுள்ளார். அவர் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு கொடுத்த பேட்டியில், வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்கா வந்து படிப்பவர்கள் 2 அல்லது 4 ஆண்டுகள் படிப்பு முடிந்த பின் இங்கேயே தங்கி வேலை செய்ய விரும்புகின்றனர். அவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை கிடைக்காததால் இந்தியாவுக்கோ சீனாவுக்கோ திரும்பிச் சென்று அங்கே தொழில் துவங்கி ஆயிரக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கின்றனர். இதனால் அமெரிக்காவின் எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது. அதை இனியும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஆட்சிக்கு வந்தால் அமெரிக்கா வந்து படிக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் படிப்பை முடித்ததும் அவர்களுக்கு கிரீன் கார்டு வழங்கப்படும் என்றார்.